Hey, this is Venkat for Venkat.com. You look at the health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லாட்டி வெங்கட்ஃபின்.comல இருக்கும். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். பேசிக்கலி ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் ரெகுலராக பண்ணுவாங்க எங்கிட்ட. அப்படியுமே 1000 பேருக்கு மேலே கன்சல்டிங் பண்ணி எங்கிட்ட இருந்து வாங்கிட்டவங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான் நானும் இஷ்யூ பண்ணுவேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்லி கன்சல்டிங். So that I will maintain that transparency. Less than 50 out of 1000 have taken a term plan through me. Okay, this shows what people actually think. Basically psychology என்னன்னு சொல்ல போனால் people love to be sold. அது ஒன்று. ரெண்டாவது, they think everything will be fine when they buy in a reputed online platform. அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த வீடியோ அதுக்காக தான் பண்ணுறேன். இப்போ இந்த வாரம் ஒரு சில ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுவாங்க. அவங்க ரேண்டம் காலும் வரும், கன்சல்டிங்கும் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அப்பாவுக்கு கிளைம் கிடைக்காம போயிடுச்சு, இந்த ரிலேட்டிவ் கிளைம் கிடைக்காம போச்சு, இல்லை எனக்கு கிளைம் கிடைக்காம போச்சு, இப்போ இப்போ எனக்கு மேஜர் ஹெல்த் செட் பேக் இருக்குது, மைனர் இருக்குது, இப்போ வேறு எதுக்காவது போட்டிங் பண்ணும், அந்த மாதிரி சூழ்நிலை கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருந்து ஒரு சில ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எவ்வளோ அன்எத்திக்கலாக நடந்துக்கிறாங்கிற டேட்டா எனக்கு கிடச்சிரும். சரிங்களா? you don't have to trust IRDS data, you can trust Tamil people's data because they are telling their real story. Correct? Okay, so that is the data which I use when I'm consulting. சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. யாருமே என்னோட வீடியோ சொல்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க. கன்சல்ட்டிங்கிறது இட்ஸ் பர்சனல் டு யூ. அதையுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், நீங்கள் முடிவு பண்ணணும்னு சொல்லுவேன் என்கிட்ட பேசிட்டு. ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்லியர் த பெட்டர். 50 வயசாக இருந்தாலும் வாங்கலாம், தப்பு கிடையாது, ப்ரொவைடட் யூ கேன் அஃபோர்ட் இட். ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹெல்த் ஸ்டேட்டஸ் கரெக்டாக சொல்லி எழுதுங்க. லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எதாவது இருந்துன்னா, ஸ்மோக்கரா, நான் ஸ்மோக்கரா, இஃப் யூ ஆர் கன்சூமிங் ஆல்கஹால், ஒகேஷ்னல் ஆல்கஹால் கன்சம்ஷனா, அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அதை ஃபில் பண்ணி கொடுங்க. இந்த டேட்டா கரெக்டாக சொல்லி எடுங்க. இப்படி சொல்லாதவங்க கூட என்னோட வீடியோ பார்த்து இந்த மாதிரி 5 இயர்ஸ் முன்னாடி, 3 இயர்ஸ் முன்னாடி, இல்லை 15 டேஸ் முன்னாடி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தவங்க வந்து கன்சல்டிங் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், நான் கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறது வந்து, இந்த ரெகுலர் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு காசை மிச்சம் பண்ணுறேன்னு நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 40 வருஷம் 50 வருஷம் ப்ரீமியம் கட்டுறது நானுமே ஒரு சில பேர் கொடுப்பேன். யாருக்குன்னா, அவங்க ஏஜ் அந்த மாதிரி இருக்கும். அவங்களோட மந்த்லி சேலரிக்கு 15 பே 12 பே பண்ணால் அவங்களால அதை பே பண்ணவே முடியாத சூழ்நிலையில் இருக்கும். சரிங்களா? பட் ரொம்ப எங்கே இருப்பாங்க, அஃபோர்டபுளாக இருக்கும் 15 பே 12 பே, அவங்களும் ரெகுலர் பேல நான் காசு மிச்சம் பண்ணுறது வந்துட்டு நான் ஏன் நம்ப மாட்டேன்னா, எனக்கு எந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மேலேயும், நான் இஷ்யூ பண்ணுற கம்பெனி மேலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நாளைக்கு இவங்க வந்து இந்த யூனோ ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் 20 இயர்ஸ் கழிச்சுட்டு இதே ப்ரீமியம்கெல்லாம் வாங்கிக்குவாங்கலாம் எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு உண்மையாகவே வாட் வில் பி த ஒர்த் ஆஃப் 25,000 30,000 ஆஃப்டர் 20 இயர்ஸுங்கிற டவுட் எனக்கு வரதான் செய்யுது. ஏன்னா ஒரு கேள்வி என்ன கேட்பாங்க, இந்த ப்ரீமியம் மாறாமல் இருக்குமான்னு சொல்லிட்டு. மாறாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம், மாறுச்சுன்னா என்ன கேட்கக்கூடாது அப்படின்றவன் நான். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, தட் இஸ் ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள். அனதர் திங், இந்த கிளைண்ட் வந்துட்டு 2-3 பேர் இதை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கியாச்சு, மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஒழுங்காக சொல்லியிருக்காங்க, அப்போ அவருக்கு எந்த வியாதியும் இல்லை. வாங்கி 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, இல்லை 20 வருஷம் கழிச்சுனே வச்சுக்கோங்களேன், நம்ம எக்ஸாம்பிள் இப்படி நடக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவர் வாங்கும் போது டயபெட்டிஸோ, பிபிஓ, ஆஸ்மாவோ, கொலஸ்ட்ராலோ எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்தது. அந்த அட்மிஷன் அப்போவே அந்த காஸ் ஆஃப் அட்மிஷன் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த அட்மிஷன்லேயே வந்துட்டு என்ன இருக்குதா, இவருக்கு வந்துட்டு 10 இயர்ஸாக டயபெட்டிஸ் இருக்குது, 8 இயர்ஸாக டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே டயபெட்டிஸ் இருக்கிறத சொல்கிறது வேற, அது கிளைம் கொடுக்காம போகிறது வந்துட்டு அதுதான் கரெக்டு. இது எதர்ச்சியாக நல்லா இருக்கிறவரை 8 வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ரிலேட்டிவோ தப்பு சொல்லிட்டா கூட டிஸ்சார்ஜ் சம்மரியில் அது வந்துடுமா. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பிடிச்சிக்கிறாங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கிறத நீங்கள் சொல்லாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரம் வந்துட்டு வம்புக்கு வராங்க. இந்த இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் ரியாலிட்டி ஹியர். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு அந்த டைம் நான் கிளைமை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த மன உளைச்சலில் இருக்கிறவங்கலாம் என்கிட்ட ஒரு சில பேர் கன்சல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா டேட்டாவெல்லாம் சொல்லிட்டோம் வாங்கியாச்சுன்னு சந்தோஷமாக இருக்கிறது மாத்திரம் கிடையாது. நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்கள் ஒய்ஃப்ட்ட, சில்ட்ரன்ட்ட, அம்மா அப்பாட்ட கம்யூனிகேட், என்ன உங்களுக்கு உண்மையான ஹெல்த் ஸ்டேட்டஸோ அதை மாத்திரம் கம்யூனிகேட் பண்ண சொல்லுங்கள். எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னீங்கன்னா பிரச்சனை ஆகும். இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இதுக்காகத்தான் ரெப்யூட்டட் பிராண்டில் வாங்குறதுங்கிறது. நான் போய் ஒரு
ரூ. 100 மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு நான் ரூ. 20 வாங்குறேன், இல்லாட்டி ரூ. 10 வாங்குறேன்னா அந்த கம்பெனி அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. அது 2வது. ஏன்னா கம்பெனிக்கான பிராண்ட் எத்திக்ஸ் அவ்வளோதான் அர்த்தம். இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோ சொல்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்குது 2 வருஷம். எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கவங்கனாலும் ஒரு சில ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்க்கு 3வது ப்ரீமியம் கட்ட பண்ணால் கவர் ஆகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு கம்பெனியில் மாத்திரம் நாங்கள் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியடே இல்லைங்கிறாங்க. இனிமேல் அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம். லெட் அஸ் நாட் ஒரி அபவுட் தம். எனிவே ஆக்சிடென்டல் டெத் ரைடர் வந்து 30th டேல கவர் ஆயிருங்க. பாலிசி நீங்கள் வாங்குறீங்க 31வது நாள் ஒருத்தருக்கு மோட்டார் ஆக்சிடென்ட் ஆனால் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு 50 லட்சம் செலவானாலும் அப் டு சம் அஷ்யூர்ட் கிளைம் கொடுத்து ஆகணும். நியாயமாக பார்க்க போனால் ஒரு சில நேரம் என்ன ஆகுனா இந்த மாதிரி 3-4 பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஒரு 2 பர்டிகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா முதல்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ரொம்ப ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 லட்சத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. 4 லட்சம் 5 லட்சத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே காசு கொடுக்க மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது மேஜர் ஆக்சிடென்ட் கிளைம் கொடுத்தாகணும்னு தெரியும். கொடுக்க மாட்டோம்னு நிறுத்திடுறாங்க. அப்புறம் ஒரு சில பேர் அவ்வளோதான் நினச்சிக்கிறாங்க. அவங்க 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. ஓகே அவ்வளோதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவ்வளோதான் கொடுப்பாங்க அதான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. ஒரு சில பேர் 2 நாள் முன்னாடி கன்சல்டிங் பண்ணுறவர் அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. அவர் வந்து ஹி ஹஸ் ரியலி எனக்கே தெரியாது. நான் எப்படி அவர் அப்பா இந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது அவர் எப்படி போய் இதை கோஆர்டினேட் பண்ணி மறுபடியும் இமெயிலெலாம் பண்ணி இன்னொரு 5 lakhs வரைக்கும் கொஞ்சம் கிளைம் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் நிறுத்திட்டாங்க. அவருக்கு ஆக்சுவல் செலவு வந்து 15 to 20 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுக்கு சில்லி ரீசன்ஸ் ஒரு சிலது சொல்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கு இது வந்து எப்படி இருக்கும்னா இதுவுமே ஒன்ஸ் அகெயின் அது காரணம்னா நீங்கள் அதுதான் சொல்கிறது ஒரு ப்ராப்பரான நல்ல ப்ரீமியம் பிராண்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம சொல்லும் போது எனக்கு என்ன சேலஞ்ச் இருக்குன்னு நான் சொல்கிறேன். 50,000 கீழே கன்சல்டிங் 55,000 மந்த்லி ஏர்ன் பண்ணுறவங்க கன்சல்டிங் பண்ணுறவங்க சொல்கிறத கேட்குறாங்க. இதில் நான் வந்து அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்க சொல்கிறத கேட்கறது இல்லைன்னு சொல்கிறேன். புரிஞ்சுக்கோங்க இவங்களே சொல்கிறத கேட்குறாங்க. ஆனால் ஒரு சில நேரம் கொஞ்சம் அம்மா அப்பாவுக்கு எடுக்கும் போது அந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நானே ஃபீல் பண்ணுவேன். பார்த்துட்டு செய்யுங்க அப்படின்றவன் நான். ஒரு சில பேர் ஃபேமிலியில் 2 சில்ட்ரன் இருப்பாங்க. ஸோ அதோட ப்ரீமியம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துக்கோங்க. ஐ வில் கேர் ஃபார் தம். அதனால நான் சொல்லுவேன். அப்புறம் அவங்கள ஆனால் பார்த்துட்டு வாங்கிப்பாங்க அந்த நான் சொல்கிற பிராண்டை. 10 lakh மேலே ஆனுவல் இன்கம் இருக்கவங்களுடைய பிரச்சனை வந்து எனக்கு நிறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். நாட் எவ்ரி ஒன். ஒரு சில பேர் தே மே நாட் லிசன் டு மீ. அவங்களால அந்த ப்ராடக்ட் அஃபோர்ட் பண்ண முடியும். நான் அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லிடுவேன். சார் 50,000 கீழே இருக்கவங்களும் இதை தான் சொல்கிறேன் நான் உங்கள் பெரியும் அப்படின்றவன் நான். நிறைய கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி போர்ட்டிங் பண்ணுறீங்க. கம்பெனி ஏல நீங்கள் வந்து 3 வருஷம் முன்னாடி வாங்குறீங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கு. அப்போ கம்பெனி ஏலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னாக்கா போர்ட்டிங் பண்ணாமல் உங்களுக்கு டயபெட்டிஸ்க்கு வெயிட்டிங் பீரியடே கிடையாது. பட் ஃபார் ஏதோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ சொல்கிறாங்க ஆன்லைனில் பார்க்குறாங்க இந்த கம்பெனி சரியில்லைன்னு அவங்களே ஃபீல் பண்ணி தான் எனக்கு கன்சல்டிங் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுது நான் சொல்லுவேன் புது கம்பெனிக்கு நல்ல பிராண்டுக்கு நீங்கள் போர்ட்டிங் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோன்னா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இந்த புது கம்பெனியில் வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் 2 year வெயிட்டிங் பண்ணிட்டு ரிப்பீட் ஆகாது. கரெக்டாக போர்ட்டிங் பண்ணிட்டா அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டயபெட்டிஸ் பிபியை வந்துட்டு மறுபடியும் 3 வருஷம் அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்படி யோசிக்கும் போது நான் என்ன சொல்லுவேன்னா அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாதுங்க. இப்போவாது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிற போதே பெட்டர் பிராண்டுக்கு மூவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். பட் அவங்க அந்த ப்ரைஸிங் பற்றி பேசுவாங்க. இது எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஐ வில் திங்க் அபவுட் ஒன் திங். 50,000 கீழே சம்பாதிக்கிறவனுங்க அவங்களும் எப்படி சமாளிக்கிறாங்க? அவங்களும் இதே நாட்டில் தான் வாழ்கிறாங்க. இதுலேருந்து என்ன நான் சொல்கிறேன்னா கன்சல்டிங் செஷனில் வந்துட்டு ஒரு சில நேரம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் ஒரே ஒரு பையன் 1000 பேட்டில் ஒருத்தர் மாத்திரம் தான். ஐ திங்க் 25, 26 நினைக்கிறேன் அவர். ஆஸ்க் மீ ஆனுவல் இன்கம் எது கேட்குறேன்னாரு. ஆனுவல் இன்கம் இல்லாமல் பேசுகிற கன்சல்டிங்கே பண்ணக்கூடாது. ஐ டோன்ட் நோ வை இந்த ஹி ஆஸ்க் லைக் தட். பட் அந்த இன்கம் ஸ்டேட்டஸ் எதுக்கு தெரிஞ்சுக்கிறதுனா நம்மளுமே அவங்களுக்கு கேர் பண்ணுவோம். எவ்வளோ சம்மர் ஷூட் எடுக்கிறது, நெக்ஸ்ட் இயர் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும், இதை சமாளிப்பாங்களா, அவங்க ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குது, இவங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லையோ டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லையோ என்ன எதிர்பார்க்குறாங்க. இப்போ நான் இஷ்யூ பண்ணுறேன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டேன், கனெக்ட் தான் பண்ணி விடுவேன். டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணுறேன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷனை நான் ஃபியூச்சரில் மேனேஜ் பண்ண முடியாதுன்னா ஐயா நீங்கள் வெளியில் வாங்கிக்கோங்கன்றவேன் நான். ஐ எம் நாட் ஹியர் டு செல் சம்திங். வாட் எவர் ஐ டூ 50 பேர் என்கிட்ட 1000 பேர் பேசி டேர்ம் பிளான் வாங்கியிருக்கேன்னா 50 பேரும் எனக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ரேப்போ இருந்திருக்கு. தே ஹவ் பீன் கைண்ட் டு மீன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக சொல்கிறேன்னா ஐ எம் இன் அ சிச்சுவேஷன் வேர் ஏதோ பண்ணுறேன் நான். தமிழ்நாட்டில் ஒரு நாள் ஒருத்தரோ 2 பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் யாரும் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் கேரளா கர்நாடகா ஒரு சில நேரம் பேசுவாங்க என்கிட்ட.
இதில என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டது இதுதான். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு கிளைம் கிடைக்காட்டி மாத்திரம் அவ்வளோ எமோஷனல் ஆவாங்க. டெர்ம் இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காட்டி எமோஷனல் ஆவாங்க. ஆனா அந்த தட் பெர்சன் இஸ் நாட் தேர். அந்த ஃபேமிலி மெம்பர் கவலைப்படுவாங்க. ஸோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல அவங்க மிட்டாய் விக்கிறாங்க. உங்களுக்கு எந்த பிராண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கன்சல்டிங் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. அது எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டா, 1000 பேர் என்ன வீடியோ பார்த்தாங்கன்னா, ஒரு 4, 5 பேர் யூஸ் பண்ணிப்பாங்க அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? தட் இஸ் வாட். நானும் எவ்வளோ நாள் இத பண்ண முடியும்? ஐ கேனாட் சஸ்டெயின். ஏன்னா இந்த இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா, கொஞ்சமாவது ஃபால்ஸ் செல்லிங் பண்ணணும். இது சூப்பரா இருக்கும்னு சொல்லணும். ஃபாலோ பண்ணணும். இப்படிலாம் பண்ணா தான் விக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு நான் தயாரா இல்ல. அதனால தான் நான் கன்சல்டிங் மோடுக்கே வந்தேன் நானு. ஸோ உண்மையா நேர்மையா இருக்கணும்னு நெனச்சோம்னா, ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் சஸ்டெயின் ஃபார் அ லாங் டைம். இப்போதைக்கு இட் இஸ் ஹெல்பிங் மீ ஏர்ன் மை லிவிங். ஐ அம் டூயிங் தட். ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணா மெசேஜ் பண்ணுங்க. இது வந்து ரியல் இந்த 2 வாரத்துல, 3 வாரத்துல நடந்தது. ஆனா, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பத்தி நான் 2 1/2 வருஷமாவே எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஆனா, அஃபோர்டபுளா இருக்கு. அதுல வாங்கிக்கிறேன்பாங்க. நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியாது நம்ம. கோட்டிங் பண்ணும்போது கூட ரொம்ப யோசிக்கிறாங்க. டெர்ம் இன்சூரன்ஸும் அதே தான். திடீர்னு ரேண்டமா கால் வரும். சார் இந்த மாரி ரொம்ப இவங்க இவங்க மேல இவங்க ரொம்ப நியாயம். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அநியாயங்கிற மாரிலாம் பேசுவாங்க. மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ கரெக்ட்டா சொல்லி வாங்கியிருந்தீங்கன்னா, கிளைம் கிடைக்கணும். கிடைச்சு தான் ஆகும். சொல்லலன்னா கிடைக்கிறதுக்கான பிரச்சனை கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு சில ஸ்டேட்டஸ் டூ கேஸ் அது மாறும் அது. ஆனா பெருமையா அடுத்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ல மாத்திரம் பின்னாடி என்னென்ன நடந்துங்கிறதுல சொல்றாங்கல்ல. அதுல தான பிரச்சனையே நடக்குது நமக்கு இப்ப. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். அது உண்மையா நடந்தது சொல்றா பரவால்ல. எ அதாவது ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தவங்க அட்மிஷனுக்கு கூட்டு போறவங்க, தப்பா டேட்டாவ சொல்லிடுறாங்க. இவருக்கு டயபெட்டிஸ் 10 வருஷம் இருக்குன்னு. அந்த பையன் 25 வயசு பையன் அவங்க அப்பாவுக்கு ஹோம் லோன் வாங்கியிருக்காரு. ரூ. 35,00,000 கிளைம் கிடைக்காம போயிருச்சு. அவன் கன்சல்டிங் பண்ணும்போது ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ இந்த மாரி மைனர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. எனிவே ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணா மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். நல்லா இருங்க. குட் லக் டூ யூ. நல்லா இருங்க.